தூய ஆவியால் நிலைத்து நிற்கிற குடும்பம் நிம்மதியாய் இருக்கும். குடும்பத்தை பற்றி இந்த தவ காலத்திலே தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாய் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வேண்டுமா? ஆவியினுடைய கொடைகளால் அந்த குடும்ப ஜெபத்திலே ஆசீர்வாதமாய் நிலைத்து இருக்கிற பொழுது அந்த குடும்பம் நிம்மதியின் அடையாளமாக இருக்கும். எனவே தூய ஆவியால் எந்த குடும்பம் எல்லாம் நிலைத்திருக்கிறதோ அந்த குடும்பங்கள்லாம் நிம்மதியா இருக்கும். உங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஆவியானட்டும் வாங்க, குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. ஓ தூய ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தை ஆளுங்கள் என்று குடும்ப ஜெபத்தில் அமர்ந்து ஜெபிங்க. வல்லமையை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. இயேசு இந்த பூலோகத்தில் வாழ்கிற பொழுது ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. ஆனால் ஒரே ஒரு திருமணம் தான் பைபிள்ல இருக்கு, விவிலியத்தில் பதியப்பட்டு இருக்கிறது, விவிலியத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன, ஆனால் ஒரே ஒரு திருமணம் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. காரணம் என்றால் அந்த திருமணத்திலே இயேசு இருந்தார். ஏராளமான குடும்பங்கள் இருக்கலாம், குடும்பங்கள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்றால், உங்க வீட்டில் எங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க உறுதியாக சொல்ல முடியுமே, ஆனால் உங்கள் குடும்பம் தாங்க நிம்மதி, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம், உங்கள் குடும்பம் நிலைத்து நிற்கும் அன்பர்களே. அதிலும் குறிப்பாய் விவிலியத்திலே எழுதப்பட்ட அந்த கானாவூர் திருமணத்துல மட்டும்தான் பிரச்சனை இருந்தது. இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன, பிரச்சனையே இல்லை. அந்த காலகட்டத்தில் திராட்சை ரசத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். எல்லா இடங்களிலுமே, எல்லா திருமணம் நடைபெற்ற இடங்களிலுமே அந்த திராட்சை ரசம் நிறைவாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் விவிலியத்தில் எழுதல. ஒரே ஒரு கல்யாணத்தில் மட்டும்தான் திராட்சை ரசம் தீர்ந்து போனது. அதுதான் கானாவூர் கல்யாணம். அந்த இடத்துல இயேசு இருந்ததால் அது ஆசீர்வாதமாய் மாறியது. எனவே எங்க பிரச்சனை இருக்கிறதோ அங்க இயேசு இருந்தால் அது ஆசீர்வாதமாய் மாறும். உங்க குடும்ப பிரச்சனையா? குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். கல்யாணம் ஆகிற புதுசுல திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதன் பிறகு அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் குறையும், அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் குறையும், அதன் பிறகு பிரச்சனைகள் அதிகமாகும், அதன் பிறகு ஏண்டா கல்யாணம் பண்ணோம் என்ற சிந்தனை கூட மனதில் எழும். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள் என்ன, ஆனால் உங்க மனசுல அப்படி ஒரு சிந்தனை இருக்குதுன்னா நான் சொல்றேன் பாருங்க அன்பர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் மனைவிமார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் உங்கள் கணவரே என்றால் ஆண்டவரால் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. கணவன்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் உங்கள் மனைவியே, ஏனென்றால் உங்கள் திருமணம் ஆண்டவரால் நடைபெற்றது. இந்த கணவன் மனைவி உறவினுடைய ஆழம் எங்கு புரியும் என்றால் அன்பர்களே, அந்த மறிக்கிற பொழுதுதான் புரியும். ஒரு கணவன் இழந்து விடுகிறார், மனைவி இறந்து விடுகிறார் என்றால், ஒருவர் இருக்கிற பொழுது மற்ற துணைவர் இறந்து விடுகிறார் என்றால் அங்குதான் புரியும். அந்த வழி அப்பொழுதுதான் தெரியும். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று அப்பொழுதுதான் தெரியும். எனவே இன்றைக்கு ஆராதனையில உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த நற்கருணை வழியாய் ஆண்டவர் பேசுகிறார், ஜெபத்தின் மூலமாய் பேசுகிறார். உன்னுடைய அடையாளம் உன்னுடைய கணவர் தான், உன்னுடைய அடையாளம் உன் மனைவி தான். அதுதான் உன்னுடைய நிம்மதி. எங்க அப்பா அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இப்படிதான் இருப்பேன் நினையாதீர்கள். பிரியமான திருமணமான உறவுகளே, உங்கள் கணவன் உங்கள் மனைவி தான் ஆசீர்வாதத்துடைய அடையாளம். எனவே அதை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப பிரச்சனை இருக்கிறதே ஃபாதர், கானாவூர் கல்யாணத்துல தான் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையில ஆண்டவர் அங்கு இருப்பதால் அது ஆசீர்வாதமாய் மாறியது. உங்க வீட்டுல ஆண்டவர் இருக்கிறாரான்னு பாருங்க. எனவே கணவன்மார்களே, மனைவிமார்களே, என்ன செய்ய வேண்டும் என்றால் குடும்ப ஜெபத்தில் அமருங்க. குடும்ப ஜெபத்தில் குறிப்பாக தவ காலத்தில் நீங்க குடும்ப ஜெபமே ஜெபிக்காமல் உங்க வீட்டுல பிரேயரே இல்லை, நீங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறீங்க, வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைக்கு போறீங்க, எங்கென்றால் ஆலயங்களுக்கு செல்லுகிறீர்கள், அதனால் ஆசீர்வாதம் வந்து விடும் என்று நினையாதீர்கள் அன்பர்களே. நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தில் வீட்டில நீங்கள் தியானிக்கணும். அனுதினம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் மீட்பு, நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் ஆசீர்வாதம். இவ்வளவு நாள் குடும்ப ஜெபம் உங்க வீட்டுல இல்ல, என்ன சாதித்தீர்கள்? அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் அதிகரித்து போனது, அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தருணங்கள் தான் அதிகரித்து போனது. எனவே உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது, உங்க வீட்டில் என்ன சூழல் இருக்குன்னு தெரியாது,
ஆனால் ஒன்றை உறுதியாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டவர் உங்க வீட்டில் இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டவர் இருக்கணும். அதை நிம்மதியாக, அது அதிசயமாக, அது ஆசீர்வாதமாக இறைவன் மாற்றுவார். எனவே பிரியமுள்ள இறை உறவுகளை, ரோமையர் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. ரோமையர் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையோடு இந்த ஜெபத்தை நிறைவு செய்கிறேன். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை. நீ கணவன் மனைவி மத்தியில, கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் மத்தியில, மாமியார் மருமகள் மத்தியில, இந்த குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு உறவுகள் மத்தியில இந்த மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை. எனவே அன்பர்களே, அவை எங்கு கிடைக்கும் என்றால் இறைவனிலே கிடைக்கும். அதான் ரோமையர் புத்தகம் 15:13 சொல்கிறது, எதிர்நோக்கை தரும் கடவுள். அப்படின்னா நம்பிக்கை தருகிற கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள், உன்னை நிலையாய் நிலைத்து நிற்க வைக்கிற கடவுள். இந்த கடவுள் மூலமாய் எதை நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறார். வாசிக்கிற கேளுங்க, நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. நீங்க பிரேயர்ல அமரும் பொழுது, குடும்ப ஜபத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் பெரியோர்கள் என்று நீங்கள் ஜபத்திலே அமருகிற பொழுது அந்த மகிழ்ச்சியை அவர் பொழிந்தருள்வார், அந்த ஆசீர்வாதத்தை அவர் நிறைவாய் தருவார், மகிழ்ச்சியில் நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்கோடு வாழ அருள் புரிவாராக. எனவே இந்த மகிழ்ச்சி அமைதி எதை குறிக்கிறது என்றால், ஆவியானவர் உங்களில் இருப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். அதான் சொல்லப்படுகிறது, அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நிரப்ப, அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. இன்னும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, இன்னும் சமாதானமா இருப்பீங்க. எனவே உங்க வீட்டில் பிரச்சனைகளா, குடும்பத்தில் நிம்மதி இல்லையா, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, இதோ இந்த நாள் உங்களுடைய நாள். உங்கள் வீடு தான் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் கணவர் தான் உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் மனைவி தான் ஆசீர்வாதம். எனக்கு அப்பா அம்மா எங்க வீடு அப்படின்னு நினைக்காதீர்கள். திருமணமாகி இருக்கிற உங்கள் இல்லமே உங்களுடைய வீடு, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையிலே அந்த திருமணம் ஆண்டவரால் உண்டானது, அது ஆலயத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு அருட்சாதனமாய் இருக்கிறது. அந்த அருட்சாதனம் ஆவியினால், தூய ஆவியினால் உங்களுடைய திருமண வாழ்க்கை முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. நம்புங்க, தூய ஆவியால் உங்கள் திருமண வாழ்க்கை முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறது அந்த ஆண்டவரிடம். அப்பா, நீங்க தான் முத்திரை குத்துனீங்க. ஆண்டவரே, எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, தீர்த்து வைங்க. குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க தான் இந்த திருமணத்தை கொடுத்தீங்க, நீங்க தான் அந்த கணவரை கொடுத்தீங்க, இந்த பிரச்சனையை நீங்களே தீர்த்து வையுங்கள். அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், அபிஷேகமாய் மாற்றுவார். உங்கள் வீடே உங்களுடைய ஆசீர்வாதம். அதான் முன்பு சொன்ன, தூய ஆவியால் நிரப்ப பெற்ற குடும்பம் நிம்மதியின் அடையாளம். செபிப்போம். அப்பா, நன்றி. இந்த குடும்பங்களெல்லாம் பிரச்சனைகளோடு இருக்கிறது ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இறைவா, குடும்பங்களை தொடுவீராக. இயேசுவே, வல்லமை இந்த பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களா. எல்லாம் கவலைகளோடு இருக்கிறார் கணவன் மனைவி, மாமியார் மருமகள், குடும்ப உறவுகள் பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்கள், நிம்மதி இல்லாமல் குடும்பம் இருக்கிற குடும்பங்கள், குடும்பத்தில் பல்வேறு வகையான சூழலில் அமைதியற்று இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிற அப்பா, நீங்க தொடுவீராக. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிப்பீராக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்களை நீங்க கமெண்ட்ல அனுப்புகிறார்களோ அவர்கள் அனுப்புகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. குறிப்பாய் கமெண்ட்ல தொடர்ந்து ஒரு தாயார் கேன்சர் கட்டி அது நீங்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையான இறைவா, உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அவரை தொடுவீராக. உங்கள் பெயரால் ஆசீர்வாதமாய் சுகமாய் அவர் உடல் மாறுவதாக ஆண்டவரை சாட்சி சொல்ல வைங்க. ஆண்டவர் வல்லமையான இறைவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பெயரில் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். நீங்களே நேரடியாக ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனலில் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை பார்க்கலாம். உங்கள் கமெண்ட் எல்லாம் நீங்கள் அனுப்புங்க, உங்கள் ஜெப தேவைகள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கிருபையில் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். தூய ஆவியால் உங்கள் குடும்பம் நிரப்பப்பட்டிருக்கிறது, நல்லா நம்புங்க. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட குடும்பம் ஆசீர்வாதத்துடைய அடையாளம், நிம்மதியினுடைய அடையாளம். ஆண்டவர் நிம்மதியை உங்கள் குடும்பத்தில் வைக்கிறார். God bless you. Take care. Have a nice day.